ஏற்று அத்தகைய பிரபஞ்ச சக்தியிடம் நீங்கள் மனமாற சரணாகதி அடைய வேண்டும். எப்பொழுது நீங்கள் சரணாகதி அடைகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் எதுவுமே இல்லை, நான் எதுவுமே இல்லை, நான் வெறும் துரும்புதான் என்று நீங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அப்பொழுதிலிருந்தே நீங்களும் உங்கள் வாழ்வும் சுபிட்சமாக மாறும் என்பது சத்திய வாக்காகும். இதை நான் கூறுவதால் உங்களுக்கு நடைபெறுவதில்லை. உங்கள் மனமும் உங்கள் உள்ளமும் எவ்வளவு தூய்மையாக, எவ்வளவு உண்மை சக்தியோடு உண்மை நிலையை, வாழ்வின் யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சரணாகதி அடைகிறீர்களோ, அந்த நிமிடம் முதல் உங்கள் வாழ்வின் போக்கே மாறிவிடும். ஏனென்றால் உண்மை தெரிந்தவனிடம் பிரபஞ்சமும் பிரபஞ்ச சக்திகளும் வாலாட்டாது. காரணம், தெரியாத ஒருவனுக்கு பல பயணங்களை சுட்டி காட்டுமே தவிர, தெரிந்த ஒருவனிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டீர்களெனால் அனைத்துமே பிரபஞ்சத்தின் இயக்கம், பிரபஞ்சத்தின் சக்தி, பிரபஞ்சத்தின் ஆற்றல் என்று உணர்ந்த நீங்கள் எது நடந்தாலும் அதை கண்டு நீங்கள் துன்பப்பட மாட்டீர்கள். அதை கண்டு நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். நல்லது நடந்தாலும் அதையும் மனமாற ஏற்றுக்கொள்வீர்கள். துன்பம் வந்தாலும் அதையும் மனமாற ஏற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் உங்களை சுற்றியும் உங்களை வந்தடையும் அனைத்துமே காரண காரியமின்றி எதுவும் நடைபெறாது என்பது தான் யதார்த்தமான உண்மை. இந்த யதார்த்தத்தை நீங்கள் உணர்ந்துதான் உங்களை நீங்களே சரணாகதி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். எப்பொழுது சரணாகதி அடைந்தீர்களோ, மனதார மனமுவந்து உணர்வுபூர்வமாக நீங்கள் சரணாகதி அடைந்த பிறகு உங்களால் பிரபஞ்சமும் நீங்களும் இரண்டுமே ஒன்றாக கலந்து விடுவீர்கள். அப்பொழுது பிரபஞ்சத்தின் ஏற்ற தாழ்வுகளுக்கு உங்கள் மனமும் புத்தியும் சிந்தனைகளும் எதுவும் இடம் கொடுக்காது. ஏனென்றால் அனைத்தும் சமநிலையில் அடையும். சமநிலை அடையும் போது உங்களுக்கு வாழ்வின் துன்பம், சந்தோஷம் என்று எதுவுமே இருக்காது. சந்தோஷம் வந்தாலும் அதை ஒரு நிமிடம் சிரித்துவிட்டு கடந்து விடுவீர்கள். துன்பம் வந்தாலும் அதையும் ஒரு நிமிடம் துக்கப்பட்டு கடந்து விடுவீர்கள். எதையும் நிலைத்து வைத்திருக்க மாட்டீர்கள். ஒரு நிமிடம் அதிகபட்சம் நீங்கள் உங்களுக்குள் வைத்திருப்பீர்கள். அதன் பிறகு பிரபஞ்சம் இந்த சூழலை நடத்தியிருக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டு இதன் பிறகு வரும் அடுத்த நிகழ்வுகளை நாம் சந்திப்போம், அடுத்த காட்சிகளுக்கு நாம் நடிக்க செல்வோம் என்று நம்மை நாம் தயார் செய்து விடுவோம். பிரபஞ்சம் கொடுப்பது காரண காரியமின்றி எதுவும் இல்லை என்பதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதனால், உணர்ந்து பார்த்ததனால், நாம் எந்த ஒரு வலியும் வேதனையும் நமக்குள் நாம்